மேற்கு மலைத்தொடரில் சூரியன் காலையில் மெதுவாக வரத் தொடங்கிய நேரம். கர்நாடகா மாநிலம் கொல்லேகால் பக்கத்திலுள்ள அனூர் என்ற கிராமத்தில் உள்ள வனச்சரக அலுவலகத்திலிருந்து வெளியில் அவசர அவசரமாக வந்த வன அலுவலர் யாரிடமும் எதையும் சொல்லாமல் அங்கு நிறுத்தி வைத்திருந்த ஜீப்பை எடுத்துக்கொண்டு தானே ஓட்டி ராமாபுரம் வன அலுவலகத்தின் முன்பு அந்த வண்டியை நிறுத்திவிட்டு அவசரமாக உள்ளே நுழைந்தார். சிறுவன் வீரப்பனை தவறவிட்ட பயத்திலும் களைப்பிலும் உறங்கிக் கொண்டிருந்த வனக்காவலர்கள் அந்த காலையில் வன அதிகாரி உள்ளே நுழைந்ததை எதிர்பார்க்கவே இல்லை. விழுந்தடித்து கொண்டு அறக்க பறக்க எழுந்து நின்று சல்யூட் அடித்து கொண்டிருந்தனர். வண்டியில் ஏறுங்கள், அந்த பையன் வீரப்பன் என்ன ஆனான் என்பதை போய் பார்க்கலாம் என வனக்காவலர்களுக்கு கடுமையாக உத்தரவிட்டார் அந்த வன அதிகாரி. அந்த இளைஞன் வீரப்பன் தப்பி ஓடியவன் கட்டாயம் உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லை. புலிகளுக்கு இரையாகி இருப்பான். இருந்தாலும் அவன் உடல் எங்கேயாவது கிடைக்குமா என நம்பினார் அந்த வன அதிகாரி. அந்த 18 வயது வீரப்பன் ஊரையும் ஊரின் பக்கத்தில் உள்ள காடுகளில் மட்டுமே சுற்றி கொண்டிருந்தவன். வேறு காடுகளை பற்றிய அவனுக்கு எதுவுமே தெரியாது. செங்கம்பாடி கிராமத்திலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பழக்கமில்லாத வன விலங்குகள் நிறைந்த அந்த புதிய காட்டில் இரவில் ஜீப்பிலிருந்து குதித்து தனக்குள் ஒரு புதிய துணிச்சலையும் தைரியத்தையும் வரவழைத்து கொண்டு அந்த அடர்ந்த காட்டிற்குள் ஓடிவிட்டான். வேகமாக பறந்து வந்த வனச்சரக வாகனம் காட்டின் சாலையின் ஓரத்தில் மெதுவாக நேற்று இரவு ஜீப் எங்கு நின்றிருந்ததோ அதே இடத்தில் போய் நிறுத்தினார். இப்பொழுது அந்த சாலையில் மாதேஸ்வரா கோயிலுக்கு செல்லும் ஏதேனும் பயணிகள் பஸ் வரும் என்ற நோக்கில் ஓரிரு கடைகள் மட்டுமே அந்த விடியற்காலையில் அங்கே திறந்திருந்தன. பெயரளவுக்கு அங்கிருந்த கடையில் டீ குடித்துவிட்டு வீரப்பன் தப்பிச் சென்ற மலைக்குள் பயணித்தனர் அவர்கள். அப்பொழுது சூரியன் வெளிச்சம் அடர்ந்த காற்றிற்குள் வேகமாக பரவத் தொடங்கியது. அந்த அடர்ந்த காற்றினுள் நீண்ட தொலைவிற்கு பெரிய பெரிய அடர்ந்த மரங்களையும் ஓடைகள், பள்ளத்தாக்குகள், மண்டி கிடந்த பெரும் புதர்கள் இவற்றையெல்லாம் கடந்து சிறுவனை தேடிக்கொண்டே இருந்தார்கள் அந்த வனத்துறையினர். பாதுகாப்புக்கு கைத்துப்பாக்கியை கையில் எடுத்து பாதுகாப்பாக வைத்து கொண்டார் அந்த வன அதிகாரி. காரணம், அங்கு திடீரென தாக்கும் வனவிலங்குகள் அதிகம். சிறுவனை சுடுவதற்காக அந்த துப்பாக்கியை அவர் கையில் ஏந்தவில்லை. விலங்குகளிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர் சுமார் 10 மைல் தூரம் உள்ளே கடந்து விட்டார். திடீரென சிறிய சிறிய மரங்கள் அசைவதைக் கண்டு அப்படியே நின்று விட்டார் அந்த வன அதிகாரி. அசைவை நோக்கி நடந்தவருக்கு திடீரென ஒரு அதிர்ச்சி. காரணம், எதிரே 7-8 யானைகள் மரங்களுக்கு இடையே நின்று கொண்டு கர்ஜித்தவாறு முறைத்து பார்த்து கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் 10-15 காட்டுப்பன்றிகள் குறுக்காக தலை தெறிக்க ஓடிக்கொண்டிருந்தன. கூடுதல் பயத்தை உண்டு பண்ணியது வன அலுவலர்களுக்கு. உடனே பின்வாங்கியவர்கள் உயரமான பாறை மீது வேகமாக ஏறினர். அடுத்த உயரமான பாறை மீது ஏறுவதற்கு பாறையின் இடுக்கில் கை வைத்தார் அந்த வன அதிகாரி. வன அலுவலர்கள் கத்தத் தொடங்கினார். சார், அங்கே கையை வைக்காதீர்கள், பெரிய விஷப்பாம்பு உள்ளே இருந்து மெதுவாக வந்து கொண்டிருக்கிறது என்றனர். உண்மையிலேயே பெரிய ராஜநாகம்தான் பெரும் மூச்சு விட்டு கொண்டு மேலே நகர்ந்து வந்தது. ஒரு வழியாக வேறு பாறையின் மீது மற்றொரு உயரமான அந்த இடத்தில் ஏறினார் வன அதிகாரி. சூரியன் வெளிச்சத்தில் அப்பொழுது அந்த பரந்த காடு தெளிவாக தெரிந்தது. 50 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வடமேற்கில் உள்ள ஊர்கள் அனைத்துமே தெளிவாக தெரியும். ஆனால் அங்கு ஊர்களே இல்லை. அதோ அந்த பாறையின் மீது
எதிர் ஏறி பார்க்கலாம் என்றார் ஒரு வனக்காவலர். பாறையின் சரிவிலிருந்து தேனீக்களும் விஷ குளவிகளும் சுற்றி சுற்றி பறந்து கொண்டிருந்தன. சார், இங்கே வேண்டாம் சார், வேறு பகுதிக்கு நாம் சென்று விடலாம் என கூறிக்கொண்டே அந்த வன அதிகாரியை வேகமாக இழுத்து கொண்டு 2 மலைகளுக்கும் இடையில் உள்ள ஓடையில் ஓடத் தொடங்கினர் அந்த வன அலுவலர்கள். வண்டி நிறுத்திய இடத்திலிருந்து காட்டுக்குள் வெகு தூரம் சென்று விட்டது. அப்பொழுதுதான் அந்த வன அலுவலருக்கு தெரிந்தது. சிறுவன் வீரப்பனை கர்நாடக வனத்துறையினர் ஜீப்பில் ஏற்றி தொலைதூரத்திற்கு எங்கேயோ கொண்டு போய்விட்டனர் என்ற விவரத்தை ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர்கள் கிராமத்தில் போய் சொல்லிவிட்டனர். செங்கப்பாடி கிராமம் அமர்க்கலப்பட்டு கொண்டிருந்தது. வீரப்பன் குடும்பம் மிகவும் கவலையில் ஆண்டு போனது. காரணம், அதுவரை வீரப்பன் ஊரை விட்டு வேற எந்த காட்டிற்கும் சென்றதில்லை. அவனது வயதுக்கு ஒத்த இளைஞர்களோடும் நண்பர்களோடும் தினமும் இரவில் கிராமிய பாடல்களை பாடிக்கொண்டு நடிப்பதும் ஆடுவதும் பாடுவதுமாக பொழுதை கழித்து கொண்டிருந்தான் அந்த இளைஞன். ஆனால் 2 நாட்களாக அவனை பற்றிய எந்த தகவலும் இல்லாததால் அந்த குடும்பத்தில் துக்கம் சூழ்ந்து கொண்டது. நண்பர்களும் அவனை தேடி ராமாபுரம், அனூர், கொள்ளேகால் என்ற அரசு வனத்துறை அலுவலகங்களுக்கெல்லாம் போய் சென்று விசாரித்து பார்த்து விட்டனர். ஆனால் ஒரு தகவலும் இல்லை. வீரப்பனை கொண்டு சென்ற வன அதிகாரி யார் என்பது கூட அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு தெரிந்த இடமெல்லாம் போய் தேடிக்கொண்டிருந்தனர் அந்த கிராமத்து மக்கள். உயரமான 2 மலைகளுக்கு இடையேயுள்ள பள்ளத்தாக்கில் மெதுவாக நடந்து கொண்டிருந்தனர் வன அலுவலர்கள். பக்கத்தில் ஏதோ ஒரு புதரில் இருந்து துர்நாற்றம் வீசிக்கொண்டிருந்தது. அப்படியே உறைந்து போய்விட்டனர் அந்த வன அலுவலர்கள். ஒரு வனக்காவலரை அழைத்தவர், தம்பி, அதோ அந்த புதரில் இருந்து நம் பக்கம் துர்நாற்றம் பயங்கரமாக வீசுகிறது, அது என்னவென்று போய் பார்த்துவிட்டு வா என்றார் அந்த வன அதிகாரி. அந்த காவலருக்கு நடுக்கமே ஏற்பட்டு போனது. சார், அந்த பையன் செத்துவிட்டான் போலிருக்கிறது, இப்பொழுது வாசனையும் எனக்கு பலமாக வருகிறது என்றார் அந்த காவலர். வன அதிகாரிக்கு தூக்கி வாரி போட்டார் போல் உடல் நடுங்கி போனது. நீ என்னப்பா சொல்ற? அந்த பையன் வீரப்பன் செத்து போய்விட்டானா? அப்படியா நினைக்கிறாய்? இருக்காதப்பா, இருந்தாலும் ஒரு பார்வைக்கு நீ போய் தைரியமாக அது எங்கே என்னவென்று பார்த்து விட்டு வா என சொல்லி மெதுவாக அனுப்பி வைத்தார் வன அதிகாரி. அந்த கிராமத்திற்கு நாம் பதிலே கூற முடியாது தம்பி, அதனால் நீ எப்படியாகிலும் அந்த புதருக்குள் இருப்பது என்ன என்பதையாவது கொஞ்சம் பார்த்து விட்டு வா என அதட்டினார் அந்த வன அதிகாரி. பிரச்சனை இன்னும் பெரியதாகிவிடும் போல் தோன்றியது அந்த அதிகாரி. ஆம், நம்ம வேலைக்கும் வேட்டு வச்சிருவாங்களோ என்ற பயமும் அவருக்கு ஏற்பட்டு போனது. ஓடி போன அந்த பையன் நிச்சயம் உயிரோடு இருக்க மாட்டான்னு, அது நிஜமாக மாறிடுமோ என இப்பொழுது ரொம்ப கவலையாய் இருக்கு என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டிருந்தார் அந்த வன அதிகாரி. பக்கத்தில் இருந்து காய்ந்த மரக்கிளை ஒன்றை உடைத்த காவலர் மெதுவாக அந்த இடத்தை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து சென்றார். உள்ளூரில் பயங்கரமான ஒரு நடுக்கம், ஒரு பயம். அந்த புதரை நெருங்கினார். புதருக்கும் வெளியேயும் மாமிச துண்டுகள் ஆங்காங்கே சிதறி கிடந்தன. கண்ணுக்கு அவைகள் தெளிவாக புலப்படவில்லை. பாக்கெட்டில் இருந்து கைக்குட்டையை எடுத்து துர்நாற்றம் மூக்கினுள் நுழையாமல் இருக்க முகத்தில் இறுக கட்டி கொண்டார். காய்ந்த நீண்ட குச்சியினை
மெதுவாக நீட்டிக்கொண்டே புதரை நோக்கி நெருங்கினார் அந்த வன அலுவலர். அடர்ந்த அந்த புல் புதரை மெதுவாக நீக்கினார் அந்த காவலர். உள்ளே கால்களும் குடற்பகுதிகளும் சிதறி கிடந்தன. ஆனால் அவை மனித உறுப்புகள் அல்ல என்பதை உறுதி செய்து கொண்டார் அந்த மனிதர். அதிகாரியை நோக்கி ஓடி வந்தார். 50 அடி தூரத்தில் நின்று கொண்டிருந்த வன அலுவலர் மெதுவாக அங்கு சென்று எட்டி பார்த்தார். அதற்குள் காற்று பன்றியின் உடல்கள் சிதறி கிடந்த. நிம்மதி பெருமூச்சு விட்டார். மற்றொரு காவலர் ஓடையில் படிந்த மண்ணின் மீது தடயங்களை பார்த்தார். அவையெல்லாம் புலிகளின் தடமாக அங்கு நீண்டு கிடந்தது. சார், இந்த பகுதியில் ஏராளமான புலிகள் இருக்கின்றன. தற்பொழுதுதான் அவை இங்கிருந்து வெளியேறி இருக்கின்றன. தயவுசெய்து நாம் இங்கே இருக்க வேண்டாம், நாம் வேகமாக வெளியேறிவிட வேண்டும் என தெரிவித்தார் அந்த காவலர். அடுத்த நிமிடமே பயத்தில் அனைவரும் அந்த பகுதியில் இருந்து வெளியேறிவிட்டனர். வேகமாக கிளப்பிய வன அதிகாரி மலை ஏற்றத்தின் 14 வளைவுகளையும் 3-4 மலைகளையும் கடந்து மாதேஸ்வரா கோயிலின் வாசல் முன் போய் வண்டியை நிறுத்தினார். காலில் மாட்டியிருந்த ஷூக்களை எல்லாம் கழற்றி வண்டியில் தூக்கி வீசி எறிந்து உடனடியாக அந்த கோயில் கோபுரத்தினுள் நுழைந்தார் அவர். இந்த கோயிலை பற்றிய மகத்துவமோ விவரமோ அதிகம் வெளியில் தெரியாத காலம் அது. நெடுஞ்சான் கிடையாக மூலவர் முன் தரையில் படுத்தவர் மீண்டும் எழுந்திருப்பதற்கு சற்று நேரமானது. அந்த மாதேஸ்வரனிடம் என்ன வேண்டினார் என்பதும் அவருக்கே தெரிந்த விஷயம். தரையில் விழுந்த அந்த வன அதிகாரி மெதுவாக எழுந்து வெளிப்புறமாக முன்கோபுரம் வழியாக நடந்தார். பிறகு அங்கு வைக்கப்பட்டிருந்த துடப்பங்களில் ஒன்றை கையில் எடுத்தவர் கருவறைக்கு வெளிப்புறம் உள்ள எல்லா இடங்களையும் தானே பெருக்கிக் கொண்டு தரையில் கடந்த மண்ணையும் குப்பையையும் தனது சட்டை மடிப்பையில் எடுத்து போட்டுக்கொண்டு போனார் அந்த வன அதிகாரி. இப்படிப்பட்ட பழக்கம் அந்த கோயிலில் ஆதி காலத்திலிருந்தே இருக்கிறது. கோட்டீஸ்வரனாகட்டும் ஏழையாகட்டும் எந்த ஒரு வேண்டுதலும் இல்லாமல் அந்த கோயிலுக்கு வருபவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பணியினை செய்கிறார்கள். ஏனென்றால் மாதேஸ்வரனுடைய அருள் கிடைக்கும் என்பது அந்த பக்தர்களின் ஒரு நம்பிக்கை. கோவிலை விட்டு வெளியேறினார் அந்த வன அதிகாரி. வெளிப்புறத்தில் இருந்த உணவு விடுதியில் கிடைத்த உணவை உண்டுவிட்டு வண்டியை கிளப்பியவர் மேட்டூரை நோக்கிய பாதையில் மலைச்சரிவில் 36 வளைவுகளையும் கடந்து செங்கம்பாடி கிராமத்திற்கு செல்லும் இணைப்பு சாலை ஓரம் போய் வண்டியை நிறுத்தினார். தன்னுடன் வந்த வனக்காவலரை அழைத்தவர் போட்டிருந்த உடைகளை எல்லாம் கழற்றி எறிமாறு உத்தரவிட்டார். சீட்டுக்கு அடியில் இருந்த லுங்கியை மட்டும் எடுத்து கொடுத்து அணியச் செய்தார். அந்த வனக்காவலரின் பெயர் ராமையா. ராமையா, இந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு உன்னை பற்றி விவரம் தெரியுமா என்றார். ஊருக்குள், அதாவது கோவிந்தம்பாடி கிராமத்தில் உள்ள ஒரு சிலருக்கு மட்டும் என்னை நன்றாக தெரியும் என்றார் அந்த வனக்காவலர். அப்படி என்றால் இப்பொழுது அந்த விழுந்து கிடக்கும் குச்சியை வைத்துக்கொள். இங்கிருந்து செங்கப்பாடி எவ்வளவு தூரம் இருக்கும் என்றார் அவர். ஐயா, இங்கிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் என்றார் காவலர். அவ்வூரில் உள்ள நபர்கள் உன்னை அடிக்கடி பார்த்திருக்கிறார்களா என கேட்டார் அந்த அதிகாரி. இல்லை சார், நான் டியூட்டி உடையில் இருக்கும்போது மட்டுமே அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்கள். இப்பொழுது நான் ஆடு மேய்ப்பவன் போல் தெரிவதால் என்னை எவருக்கும் அடையாளம் தெரியாது. ஊருக்குள் நான் நெருங்கி செல்லவும் முடியாது. இந்த வழியாக யாரேனும் சென்றால் அவர்களை விசாரிக்கிறேன். எப்படி என்று சொல்லுங்கள் என்றார் அந்த காவலாளி. அந்த பையன் வீரப்பன் ஊருக்குள் வந்துவிட்டானா என்பதை மட்டும் பட்டும் படாமலும் ஆடு மேய்ப்பவர்களோ இல்லை அந்த பக்கம் யாராச்சும் போகவும் வருபவர்களையோ கேட்டு தெரிந்து வா. மற்றபடி வேறு எதையும் பேசாதே, எதையும் கேட்காதே என உத்தரவிட்டார் அந்த வன அதிகாரி. உடை மாற்றிய விதம் ஆளே மாறிப்போனார். இப்பொழுது அவரும் அந்த பகுதியில் ஆடு மேய்க்கும் நபராகவே தெரிந்தார். அவர் அங்கு உள்ளே சென்று ஒவ்வொருவராக தன் கண்ணில் பட்டவர்களிடம் விசாரிக்க தொடங்கினார். ஆனால் எவருமே
அந்த பகுதிக்குள் வீரப்பனோ அல்லது மற்றவர் அவளை சார்ந்தவர்களோ நாங்கள் பார்க்கவே இல்லை என்று தெரிவித்தனர். இன்னும் சற்று தூரம் சென்று காட்டின் மறைவில் இருந்து அங்கே உட்கார்ந்திருந்த பெரியவரை விசாரித்தார் அந்த காவலர். அப்பா, நான் அந்த செங்கப்பாடி கிராமத்தை சேர்ந்தவன் தான். ஆனால் 2-3 நாட்களாக அந்த பையனே ஊரில் காணோம். அவருடைய குடும்பத்தார்களும் மிகவும் பயந்து போய் துக்கத்தில் ஆழ்ந்து உள்ளனர் என தெரிவித்தார் என்ற விவரங்களை எல்லாம் திரும்பி வந்த காவலர் வன அதிகாரியிடம் தெளிவாக எடுத்துரைத்து கொண்டிருந்தார். அந்த இணைப்புச் சாலையில், ராமையா, வண்டியில் வந்து ஏறு. வீரப்பனை அன்று நீங்கள் பிடித்தீர்களே, அந்த காடு வரை சென்று அவன் அங்கே எங்கேயாவது ஒளிந்து கொண்டிருக்கிறானா என்று தேடி பார்த்துவிட்டு வருவோம். அங்கேயும் அவன் இல்லை என தெரிந்து கொண்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை நாம் முடிவு செய்வோம் என அழைத்து கொண்டு அவனை பிடித்த ஒரு 15 மைல் தூரத்திற்கு அப்பால் இருந்த அந்த வனத்தில் போய் சென்று தேடினர் அந்த வன அலுவலர்கள். மெதுவாக இருள் சூழ்ந்த தொடங்கியதால் ராமாபுரம் கிராமத்திற்கு திரும்பி சென்று விட்டனர் அந்த வன அலுவலர்கள். 3 நாட்கள் கடந்துவிட்டன. வீரப்பனை பற்றிய எந்த ஒரு தகவலும் தெரியாததால் குடும்பமும் ஊரில் உள்ள அவனது நண்பர்களும் சோகத்தில் ஆழ்ந்தே போயினர். 3ஆம் நாள் இரவு ஊரே உறங்கி கிடந்தது. இரவு சுமார் 10 மணி இருக்கும். வீரப்பன் குடும்பத்தாரின் வீட்டு கதவு மட்டும் மெதுவாக தட்டப்பட்டது. பயந்து போயினர் குடும்பத்தினர். ஊரில் மின்சாரமோ தெருவிளக்கோ ஏதுமே இல்லை. நில ஒளி மட்டுமே அந்த ஊரை வெளிச்சத்தில் காட்டிக் கொண்டிருந்தது. கதவை தட்டுவது கர்நாடக காவல்துறையா அல்லது வனத்துறையா என பயந்து போயினர் அந்த குடும்பத்தினர். மீண்டும் மீண்டும் கதவு மெதுவாக தட்டும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. பயத்தால் மெதுவாக திறந்தார் தாயார் பொன்னுத்தாய். கதவு ஓரத்தில் இருட்டில் நின்று கொண்டிருந்த உருவத்தை பார்த்த பொன்னுத்தாய் வாயடைத்து போனார். இருளில் அங்கே நின்று கொண்டிருந்தது இளைஞன் வீரப்பன். அவன் கையை பற்றி தடாலென உள்ளே இழுத்து கதவை மூடினார் வீரப்பனின் தாய். கூசா மாதையன், அர்ஜுனன் இவர்களை காட்டிலும் வீரப்பன் மீது அதிக பாசமும் அவன் நலத்தில் அதிக அக்கறையும் கொண்டிருந்தார் அந்த தாயார் பொன்னுத்தாய். தந்தை கூசா முனுசாமி ஏற்கனவே இறந்து போனதால் அவரிடம் அதிக அன்பு வைத்திருக்கவில்லை அந்த வீரப்பன். மீண்டும் தன் மகன் வீரப்பன் கிடைத்து விட்டதில் ஆனந்தம் கொண்டாலும் பயத்தோடு சிறுவனின் நிலையையும் உடலில் போட்டிருந்த உடைகளையும் ஆங்காங்கே கிழிந்து போயிருந்ததை பார்த்த பொன்னுத்தாய் நல்ல உடை கொடுத்து ஏற்கனவே மீதி உணவாக வைத்திருந்த களி உருண்டையையும் கீரை குழம்பையும் மகனுக்கு தட்டில் போட்டு சாப்பிடச் செய்தார். கண்ணு வீரப்பா, இந்த 10-15 தினங்களுக்கு வெளியில் நீ தலை காட்டவே காட்டாது. இந்த ஊரில் பொறாமை பிடித்த பயல்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிலைமை சீரானதும் எல்லாம் சரியா போய்விடும். உங்கள் அண்ணன் மாதையன் அந்த அதிகாரிகிட்ட நல்லபடியாக பேசி எல்லாவற்றையும் சரிப்படுத்தி விடலாம் என்று சொல்கிறான். ரொம்ப களைப்பாக இருக்கிறேன், போய் தூங்கு என மகன் வீரப்பனை படுக்கையில் கிடத்தி விட்டார் பொன்னுத்தாய். இருந்தாலும் அந்த அம்மையாருக்கு உறக்கமே வரவில்லை. கர்நாடக போலீஸோ வனத்துறையினரோ யாராவது வந்து கதவை தட்டி மகனை இழுத்து சென்று விடுவார்களோ என்ற பயம் அந்த அம்மாவின் மனநிலையை ஒத்தி தீர்த்து விட்டது. பொழுது விடியும் நேரம். ஊர் சற்று இருட்டாகவே இருந்தது. வீட்டிலே அடைந்து கிடக்க வீரப்பனுக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லை. திடீரென எழுந்து கொண்டவன் தாயிடம் மட்டும் மெதுவாக விவரங்களை சொல்லிவிட்டு ஊரார் விழித்து கொள்ளும் முன் ஊரை விட்டே தெற்கே செல்லும் பாதை வழியாக காட்டுக்குள் ஓடிப்போனான் அந்த சிறுவன் வீரப்பன்.
எப்பொழுதாவது இரவில் வருவது, யாருக்கும் தெரியாமல் விடுவதற்குள் காட்டை நோக்கி ஓடிப்போவது, இப்படியாக மாதங்கள் ஆண்டுகள் மெதுவாக நகரத் தொடங்கின. வீரப்பன் செய்த செயலுக்கு மன்னித்து விட்டார் அந்த வன அதிகாரி. இது வன காவலர்களுக்கு மட்டுமே தெரிந்த விஷயமாக இருந்தது அன்று. அரசின் தண்டனையிலிருந்து தப்பிவிட்டான் அந்த இளைஞன் வீரப்பன். சுற்றி திரியும் காடே அவனுக்கு சொந்தமாகி போனது. அன்று கன்னட வன அலுவலர்களால் இழுத்துச் செல்லப்பட்ட வீரப்பன் அவர்களால் கொள்ளேகால் சிறையில் அடைப்பட்டிருப்பான் என்றே ஊராரும் அவனது நண்பர்களும் எண்ணிக்கொண்டிருந்தனர். அந்த சிறுவன் வீரப்பனுக்கு அன்று அவன் தொடர்ந்து வணங்கி கொண்டிருந்த மாதேஸ்வரா கடவுளே காப்பாற்றி விட்டார் என்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. இருந்தாலும் எப்பொழுதும் துரு என எதையாவது செய்யும் எண்ணம் வீரப்பன் மனதில் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் அந்த காட்டையே வீடாக மாற்றிக்கொண்டவனுக்கு கையில் கத்தியும் தடியும் நிரந்தரமாகி போனது. வேட்டையாடிக்கொண்டே தன்னை பலப்படுத்தி கொண்டான் வீரப்பன். அதுவரை அவனிடம் துப்பாக்கியும் இல்லை, காட்டு நண்பர்களும் இல்லை. எது கிடைக்கிறதோ அதையெல்லாம் வேட்டையாடி கொண்டிருந்தவன் கண்ணில் ஒரு நாள் திடீரென ஒரு நபர் தென்பட்டார். வீரப்பன் ஒரு நாள் தன்னுடைய நீண்ட கத்தியை தூக்கி கொண்டு முயல் வேட்டையாட விரும்பி காட்டில் மெதுவாக உள்ளே நகர்ந்து கொண்டிருந்தான். ஏதோ ஒரு மலைப்பாறையின் மீது ஏறி நின்று வேட்டையாட ஏதேனும் தென்படுகிறதா என பார்த்து கொண்டிருந்தவனுக்கு திடீரென துப்பாக்கி வெடிக்கும் சத்தம் அவனுக்கு கேட்டது. அவன் நின்ற மலையின் மறுபக்கத்திலிருந்தே அந்த ஒளி எழும்பி வந்தது. வீரப்பனுக்கு பயம் தொற்றிக்கொண்டது. வன அதிகாரிகள் காட்டுக்குள் வந்துவிட்டதாகவே அவன் நினைத்தான். தான் அகப்படக்கூடாது என்ற வேகம் அவனுள் எழுந்ததால் நின்ற பாறையில் இருந்து கீழே குதித்து இன்னொரு பாறையின் அடியில் போய் ஒளிந்து கொண்டான் அந்த இளைஞன் வீரப்பன். மீண்டும் துப்பாக்கி வெடிக்கும் சத்தம் வேறு திசையிலிருந்து கேட்டது. வெடிச்சத்தம் வந்த திசையை நோக்கி புதரில் மறைந்து சென்றவன் கண்ணில் சாதாரண உடையில் தோளில் துப்பாக்கியை மாட்டியவாறு நடந்து சென்று கொண்டிருந்தார் ஒரு நபர். பயம் நீங்கியது வீரப்பனுக்கு. அருகில் சென்றான் வீரப்பன். தரையில் பெரிய தந்தம் கொண்ட யானை இறந்து தரையில் விழுந்து கிடந்தது. அவரிடம் இரட்டைக்குழல் துப்பாக்கி பலத்தது. மெதுவாக தொட்டு பார்த்தான் வீரப்பன். அடே தம்பி, யாருடா நீ? இங்கு எதுக்கு வந்தாய் என்றார் அந்த நபர். ஏதோ தனக்கு தெரிந்த பாதி உண்மை பாதி பொய்யை அளந்து விட்டான் வீரப்பன். நானும் உன் கூட வேட்டையாட வரட்டுமா என கேட்டபொழுது அந்த நபர் கண்ணாலே அளந்து பார்த்தார் அவன் திறமைகளை. சரி என தலையாட்டினார் அந்த நபர். வீரப்பனுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. மீண்டும் அந்த துப்பாக்கியை தொட்டு பார்த்தான். என்ன இது, பார்க்கணும்னு உனக்கு ஆசையா? இதில் குண்டு ஏதுமில்லை. இதை தூக்கி கொண்டு என்னோடு வா என வீரப்பனை அழைத்து கொண்டு வீழ்ந்து கிடந்த யானையிடம் சென்றனர். தன் தோளில் அந்த இரட்டைக்குழல் பலமான துப்பாக்கியை சுமந்து கொண்டு அவரோடு வீர நடை போட்டான் அந்த இளைஞன் வீரப்பன். தன்னுடைய நீண்ட நாள் கனவு அன்று பலிக்கத் தொடங்கியதாகவே நினைத்தான் அந்த சிறுவன் வீரப்பன். வீரப்பன் தன் தோளில் அந்த துப்பாக்கியை ஏந்திய முதல் தினம் அன்றுதான். கற்பனையில் சஞ்சரிக்க தொடங்கினான் அந்த இளைஞன் வீரப்பன். ஆனால் விதியோ அவனை பார்த்து சிரிக்கத் தொடங்கியது. வீரப்பன் தன் தோளில் பலக்கும் துப்பாக்கியை சுமக்கச் செய்தவர் பெயர் சேது கவுண்டர் என்ற சேவி கவுண்டர். ஊருக்கு அடையாளம் தந்த கொளத்தூர் மணி என்பவரது கிராமத்தை ஒட்டிய ஒரு சிறு கிராமத்தில் தான் அவர் அன்று வசித்து கொண்டிருந்தார். தமிழக எல்லையில் உள்ளவை அந்த கிராமம். மாநிலம் பிரிக்கப்படாத காலகட்டத்தில் கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகரில் உள்ள வனத்துறை அலுவலகத்தில் தற்காலிக காவலராக பணிபுரிந்து கொண்டிருந்தார்
அந்த சேவி கவுண்டர். அவர்களின் நீண்ட துப்பாக்கியினை ஏந்தி செல்லும் நபராகவும் அவர் அங்கு பணிபுரிந்து கொண்டிருந்தார் இந்த சேவி கவுண்டர். பின்னர் அனூர் மற்றும் ராமாபுரம் கிராமத்தில் உள்ள வனத்துறைக்கு வந்துவிட்டார். அவர்களோடு பல ஆண்டுகள் உடன் இருந்ததால் எதையும் சுடும் ஆற்றலை அவர்களிடம் கற்றுக்கொண்டார் அந்த சேவி கவுண்டர். அவருக்கென சில தவறான பாதைகளை ஏற்படுத்தி கொண்டதை கவனித்த அந்த வனத்துறை அதிகாரிகள் தற்காலிக பணியிலிருந்து விரட்டி அடித்து விட்டனர். அவ்வாறு வந்தவர் கள்ளத்தனமாக யானைகளை வேட்டையாடி அதன் தந்தங்களை விற்கத் தொடங்கினார். தனக்கென தனி தொழிலாகவும் யானை வேட்டையை செய்து கொண்டிருந்தவர் தான் அன்று வீரப்பன் கண்ணில் பட்டுவிட்டார். வீரப்பன் அவரோடு சேர்ந்து துப்பாக்கி பிடிப்பது, குறி தவறாமல் சுடுவது, அடிபட்டு வீழ்ந்த யானையின் தந்தங்களை எவ்வாறு எடுப்பது, அதனை எங்கு விற்பது போன்றவற்றை எல்லாம் அவரிடமே கற்றுக்கொண்டான். வீரப்பனுக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சியை தெளிவாக கற்றுக் கொடுத்ததோடு அவனை தன் கூட்டாளியாக வைத்துக்கொண்டு அவனை துப்பாக்கியினுடைய குருவாக இந்த சேவி கவுண்டரே மாறிப்போனார். அதிலிருந்த அந்த சேவி கவுண்டர் என்பவரை தன்னுடைய குருவாகவே நினைக்கத் தொடங்கினான் அந்த வீரப்பன். அவரிடமே துப்பாக்கி சுடும் பயிற்சியை எடுத்துக்கொண்டு அவரிடமே தொடர்ந்து வேலைக்காக சேர்ந்து விட்டான் இந்த வீரப்பன். இப்படி ஆண்டுகள் பல கடந்தன. சேவி கவுண்டர் தனக்கு குறைவான தொகையை கொடுத்து ஏமாற்றுவதாக அந்த வீரப்பன் நினைத்தான். அவனுக்குள் மனக்கசப்பு மெல்ல மெல்ல உள்ளே நகர்ந்து வந்தது. வீரப்பன் மனதில் போட்டியும் பொறாமையும் உருவானது. சேவி கவுண்டரிடம் ஒரு நாள் வாய்ச்சண்டை போட்டான் அந்த வாலிபன். தொடர்ந்து அங்கிருக்க விரும்பவில்லை. வீரப்பனுக்கென முதலில் சேவி கவுண்டர் வாங்கி கொடுத்த நாட்டு துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு ஓடி வந்துவிட்டான் வீரப்பன். அப்பொழுது அவனுடைய வயது 27 தாண்டிவிட்டது. அந்த காலத்தில் நம்பியவர்களோடு அடாவடி செய்வது விரோத தன்மையையும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொண்டான் அந்த வீரப்பன். தனக்கான ஒரு தொழில் கூட்டத்தை சேர்க்க வேண்டும் என்ற நினைப்பு அப்பொழுது அவனுக்கு பிறந்தது. பழைய குற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போனது. புதிய வடிவில் குற்றங்கள் உருவாகத் தொடங்கின. தானே ராஜா, தானே மந்திரி என்ற நினைப்பு வீரப்பனுக்கு அதிகமாக மாறிப்போனது. தவறான பாதைகளும் திறந்தன. தொழில் கூட்டாளிகளும் வீரப்பனுடன் சேரத் தொடங்கினர். வீரப்பன் தொழில்முறை வேட்டைக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவன் இல்லை. எல்லோரையும் போல உணவுக்காக கிடைத்ததை அவ்வப்பொழுது அந்த காடுகளில் சென்று வேட்டையாடும் குடும்பங்கள் செங்கப்பாடி கிராமத்தில் இருந்தன. அவர்கள் தங்களை சிகாரிகள் என அழைத்துக் கொள்கின்றனர். வேட்டையாடுபவர்கள் சிகாரிகள் என தவறான புரிதலோடு அவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றனர். சிகாரி என்பது வடமொழி எழுத்து. சிகார் என்றால் புலி. அக்கால மன்னர் குடும்பங்கள் காட்டில் வேட்டையாட அந்த சிகாரி என்ற நபர்களை அழைத்து கொண்டு செல்வார்கள். புலிகள் அக்காலத்தில் நிறைய இருந்ததால் பலம் வாய்ந்த அந்த புலிகளை வனத்தில் வேட்டையாடுவதில் சிறந்தவர்கள் அந்த வேட்டைக்காரர்கள். அதனால் அவர்கள் சிகாரிகள் என அழைக்கப்பட்டனர். புலிகளுக்கென வேட்டையாடும் குடும்பங்கள் தான் சிகாரிகள். சிகாரி என்பவர்கள் நமது தமிழ்நாட்டில் எங்கும் இல்லை. இவர்கள் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மைசூர், அன்றைய மைசூர் ஆகிய பகுதிகளில் மட்டுமே இப்படிப்பட்ட சிகாரிகள் இருந்தனர். அவர்களுடைய தொழிலே புலி வேட்டையாடுதல் மட்டுமே. அதுவும் மன்னரோடு தான் என்றுமே இருப்பார்கள். அவர்களுக்கென தனியாக சான்றிதழும் ஏராளமான மானிய நிலங்களும் வழங்கப்பட்டிருக்கும். அவர்கள் மன்னர் குடும்பத்தில் கௌரவமிக்கவர்களாகவே வாழ்ந்து வந்தனர் அந்த சிகாரிகள். அப்படிப்பட்ட சிகாரிகள் என்ற பட்டத்துடன் இந்த செங்கப்பாடி கிராமத்திலோ அல்ல சுற்று வட்டாரத்திலோ எவருமே இருக்கவில்லை என்பதுதான் உண்மை.